வணக்கம், வாழ்க வளமுடன். மும்பையில் இருக்கிற நம்ம பிஹெச்எல்எஃப் டீம் மெம்பர் மிஸ்டர் கோபிநாத் அவர்கள் என் கூட ஒரு வாரம் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் எய்ட் பற்றி ரொம்ப மெசேஜ் கம்மியாக இருக்குது, நிறைய ஃபஸ்ட் எய்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த ஃபஸ்ட் எய்ட் ரெக்குவயர்மெண்ட்டும் டைலர் மேக்காக இருக்கணும். பொதுவாக ஒரு 50 மெடிசன் 20 மெடிசன் 30 மெடிசன் வைக்கிறதுக்கு பதில் யாருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும் என்று சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு வரவேற்கத்தக்க சஜஷன். அதனால் அவர்கிட்டே சொன்னேன், அப்படின்னா எந்தெந்த மாதிரியான தலைப்புகளுக்கு நம்ம ஃபஸ்ட் எய்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 110 தலைப்புகள், கிட்டத்தட்ட 106 தலைப்புகள் அனுப்பியிருக்காங்க. அதில் முதல் தலைப்பாக நான் சூஸ் பண்ணது ஃபஸ்ட் எய்ட் கிட் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க போட்டிருந்த தலைப்பு. இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறதுல எனக்கு கொஞ்சம் நெருடல். ஹவுஸ் ஒய்ஃப் என்ன சொல்லும்போது கூட என் பேஷண்ட் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஹவுஸ் ஒய்ஃப்மாங்க. அது ஏதோ கில்ட்டி கான்சியஸாக சொல்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறத சந்தோஷமாக சொல்லணும்னு சொல்லி பேஷண்ட்டே சொல்லும்போது, இப்போ நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவு போடும்போது அதை இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்லணும். ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறத வேறு மாற்றி சொல்லணும்னா ஹோம் மேக்கர்னு சொல்லலாம். ஹோம் மேக்கரோட இன்னும் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மேனேஜர். ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறது அந்த அச்சாணி என்று சொல்லக்கூடியது ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களோட ஒர்க் எங்கும்போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃபஸ்ட் எய்ட் கிட் என்னவாக இருக்கலாம் என்ன பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை மேனேஜர், ஃபேமிலி மேனேஜருங்கிறது நிறையா டைம் அவங்களுக்கு கிச்சன்லேயும் குக் ஹவுஸ்லேயும் தான் இருப்பாங்க. அந்த நிறைய டைம் கிச்சன்லேயும் குக் ஹவுஸ்லேயும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய 2 விஷயங்கள்னால், ஒன்று சூடுபட்டுக்கிறது, அதாவது பர்ன் இன்ஜுரி, இல்லைன்னா கட்டிங், அதாவது கையில் காலில் எங்கேயாவது அருவாமனை. அந்த காலத்தில், இந்த காலத்தில் சின்ன சின்ன நைஃப் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதில் எதுலையாவது இன்ஜுரி ஆகிறது தான் முக்கியமான ஃபஸ்ட் எய்ட் ரெக்குவயர்மெண்ட். அதை தாண்டி போனால் கொஞ்சம் லோ பிபி, கொஞ்சம் அதிக உழைப்புனால உடல் வலி, சோர்வு, தலைவலி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் தேவைப்படும். அதனால் சிம்பிளாக பார்க்க போனோம்னா ஒரு 3, 4, 5 மெடிசன் 6 மெடிசன் வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னிகா 200, அதே ஆர்னிகா க்ரீமாகவும் விற்கும். இது 2யும் வாங்கி வச்சுங்க. காந்தாரிஸ் 30, காந்தாரிஸ் க்ரீம், இது 2யும் வாங்கி வச்சுங்க. கலண்டுலா மதர் டிஞ்சர், கலண்டுலா க்ரீம், இதையும் வாங்கி வச்சுங்க. பெலடோனா 200 பில்ஸில் வாங்கி வச்சுங்க. காக்டஸ் 30 பில்ஸில் வாங்கி வச்சுங்க. ஆர்ஆர் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஃபஸ்ட் எய்டு கிட்டாக இருந்தாலும் இன்வேரியபிள் யாருக்காக இருந்தாலும் ஆர்ஆர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, முதல்ல ஸ்டார்டிங் வித் பர்ன் இன்ஜுரின்னு பார்த்தோம்னா, கேந்தாரிஸ் சுடுபட்ட உடனே அது கையிலையோ இல்லை கால்லையோ எண்ணெய் தெரித்து மூஞ்சிலையோ, ஏன்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தெரித்து வந்தாங்க. ஸோ அப்படி வந்த உடனே கேந்தாரிஸ் கொடுத்து உடனே சரி பண்ணணும் அவங்கள. ஸோ இந்த மாதிரி கேந்தாரிஸ் கொடுத்து சரி பண்ணும்போது அந்த இடத்துல பபுள்ஸ் உண்டாகாது, நீர் கோக்காது, அது ஒரு பெரிய இன்ஜுரியாக ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை, உடனே அங்கேயே நலம் மீட்டெடுக்கப்படும். அதனால் கேந்தாரிஸ் க்ரீமை வெளியில் தடவுறது, காந்தாரிஸ் 30 பில்ஸை உள்ளே சாப்பிட்றதுங்கிறது ஒரு பர்ன் இன்ஜுரியை உடனடியாக சரி செய்து கொள்ளக்கூடிய எளிய வழி. சரி, அடுத்து பார்த்தோம்னா எங்கேயாவது கட் ஆகிடுச்சு, சின்ன சின்ன இன்ஜுரிஸ், கட்டிங் இன்ஜுரி, சின்ன சின்ன ஓப்பன் ஊண்டு இருந்ததுன்னா கலண்டுலா மதர் டிஞ்சரை ஒரு காட்டன் பீஸில் வச்சு ஒரு சின்ன கட்டு போடுங்க. உடனே ரத்தம் நிற்கிறது மட்டும் இல்லாமல் காயமும் உடனே குயிக்காக ஆறிடும். 12 மணி நேரத்துலேயே ஆறும். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. தேவைப்பட்டால் கலண்டுலா க்ரீமையும் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடணுங்கிற ஒரு ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஆர்னிகா 200 நீங்கள் ஏற்கனவே இந்த கிட்டில் வச்சுருக்கிற ஆர்னிகா 200 ஒரு டோஸ் எடுத்தால் போதும், டிடி இன்ஜெக்ஷன் மாதிரியே வேலை செய்யும். இது இல்லாமல் இந்த ஆர்னிகா 200ங்கிற மருந்து என்ன வேலையெல்லாம் செய்யும்னா, உங்களோட உடல் உழைப்புனால நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, உடம்பு பெயின்ஃபுல்லாக இருக்கிறீங்க, ரொம்ப பெயின்னால உடல் வலினால தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா ஒரு டோஸ் ஆர்னிகா உங்கள் வலிகளெல்லாம் போக்கக்கூடிய அருமருந்து. இந்த ஆர்னிகாவே க்ரீமாகவும் விற்கிறாங்க. தேவைப்படுறவங்க ஜாயின்ஸில் அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் உடல் வலியை போக்கிக் கொள்ளலாம். இது இல்லாமல் காக்டஸ் 30ங்கிற மருந்து, சப்போஸ் இன்கேஸ் லோ பிபினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏதாவது மயக்கம் வருது, ஏன்னா ஒரு டோஸ் காக்டஸ்ங்கிறது மயக்கத்துலேருந்து உங்களை மீட்டெடுக்கும். இன்னும் உங்கள் கையில் இருக்கிற மருந்துகள்னு பார்த்தா பெலடோனா, ஏதோ ஒரு பிரச்சனையால் தலைவலி, அந்த தலைவலியை உடனே போக்கிக்கிட்டால் தான் நீங்கள் அந்த வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியும். பெலடோனா ஒரு டோஸுங்கிறது உங்கள் தலைவலிகளை போக்கும். இதுக்கு அடுத்து ஆர்ஆர் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம
சேனலில் நிறைய பதிவு இருக்குது. அந்த ஆர்ஆர்ங்கிற மருந்து கையில் இருந்ததுன்னா போதும், எனி சுச்சுவேஷன் உங்களை எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியில் இருந்தக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய மருந்து. ஒரு டோஸ் ஆர்ஆருங்கிறது உங்களை ரீஸ்டெபிலைசேஷன் பண்ணும். அது ஈவன் நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டை கேட்டு அதனால் அதிர்ச்சிக்குள்ளாக இருந்தால் கூட ஆர்ஆர் கொடுக்கலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மிக்சி ஓட்டும் போது ஆர்ஆர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஆர்ஆர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் இந்த ஒரு ஹவுஸ் மேக்கர், ஹோம் மேக்கர், ஒரு ஃபேமிலி மேனேஜரோட ஃபஸ்ட் எய்ட் கிட்டுனா இவ்வளோ தான். இந்த சிம்பிள் ஹோமியோபதி மெடிசன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தைரியமாக உங்கள் கூடயே ஒரு டாக்டர் இருக்கிற ஃபீல் உங்கள் கூட இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.